வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம் பார்வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவா குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு புலம்பல் இருக்கு, எந்த பெயர்ச்சி வந்தாலும் எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி குரு பெயர்ச்சி வந்தா மாறுமா அப்படிங்கிற சில விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். வீடியோ முழுக்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குரு பெயர்ச்சின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி உச்ச குருவாக 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுப்பாரா, இல்லை சங்கடத்தை கொடுப்பாரா, எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த குரு பயிற்சி வச்சு முடிவு பண்ணலாம். சனி பயிற்சின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்னன்னா இந்த சனி என்ன பண்ணுவாரு, நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவாரா, நம்ம மேல வரும் முடியுமா? இந்த சனி பயிற்சி வந்தனாலே பயம் எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு இருக்கும். ஆனா குரு பயிற்சி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, குரு வந்து காப்பாத்திடுவாரு, அதான் உண்மை. ஆனாலும் குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமா, சனி பயிற்சி எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுமானா கிடையாது. குரு பயிற்சினா ஒரு சில பேருக்கு நன்மைகள் செய்யும், ஒரு சில பேருக்கு சில பாதகங்களை செய்யும். சனி பயிற்சி இருந்தாலும் அப்படிதான், சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தங்க நகைகள்லாம் இப்ப ஆபரண தங்கம் வாங்கவே முடியல, இனிமேனாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உச்ச குரு உள்ள வரும்போது இன்னும் மென்மேலும் நகை விலை அப்படிங்கிறது உயர்வை உச்சகட்டத்தை தொடும். இது உண்மையான விஷயம். அடுத்த வருஷத்துக்குள்ள குரு பெயர்ச்சி, இந்த உச்ச குரு வந்து அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கும். 2027க்குள்ள 2 லட்சம் ரூபாய் வரலன்னா அது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா உச்ச குரு உள்ள வரும்போது கண்டிப்பா வரும். அதனால சிறுக சிறுக அந்த குருவோடைய திருவருளால், குருவோடைய திருவருள் அப்படின்னா அது தங்கத்துக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வெள்ளியை வாங்கி அப்புறம் தங்கத்தை வாங்குங்க, அதுவும் உங்களுக்கு சேவிங்ஸா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி அந்த குரு அருளும் கிடைக்கும். குருக்கு ரொம்ப பிடிச்சது தங்க நகைகள், தங்க விஷயங்கள். அந்த தங்கம் ஒரு போட்டு தங்கனாலும் நம்ம வீட்டுல வச்சுக்கணும், இல்ல அணிய பெண்கள் வந்து தங்கத்தை அணியணும். அப்படிப்பட்ட அந்த உச்ச குரு உள்ள வராரு அப்படின்னா, அந்த பொதுவா குரு வந்தாலே நல்லது பண்ணுவாரு. உச்ச குரு உள்ள வந்தா மிகப்பெரிய கௌரவம், பட்ட பதவி சில பேருக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சி பெரிய மைனஸ் எல்லாம் இல்ல, பிளஸ் தான். அதனால உச்ச குரு உள்ள வந்தாருன்னா நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உயரிய கௌரவப்பட்ட பதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு அது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு மேல் அந்த பக்கத்துல இருக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது குருவோடைய திருவருள் கிடைக்கும். இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு, யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் 2026 ஜூன் 2க்கு மேல யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போறாரு, கண்டிப்பாக 5ஆம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடகம் தன்னுடைய 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஒரு பலன் இருக்கு. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பொதுவாவே குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல ஒரு பலனை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பலன் அதிகம்னா தோஷம் இருக்கும், நிவர்த்தியாகும், புண்ணியங்கள் சேரும். அந்த கட்டம் வந்து மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும், நன்மை செய்யும். தீமை செய்யலாம், நன்மை அதிக அளவுல செய்யும். அப்படிங்கும் போது இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தன்னுடைய பார்வை மூலமாக விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார்.
5, 7, 9 அப்படிங்கிற பார்வையில பாக்குறார். அப்படிங்கும்போது இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா காத்திருக்கு. டாப் மோஸ்ட் அந்த 3 மெம்பர்ஸ். சரி, அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்க ஒரு திறமை வாய்ந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். டேலண்டடான பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களா இருக்காங்க. இவங்ககிட்ட எப்பவுமே பேச்சு கிடையாது, டைரக்டா செயல் தான். ஆக்ஷன்ல என்ன காட்டணுமோ அதை காட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோக பாக்கியம் உள்ளவர்கள் கன்னிராசிக்காரங்கள. புதனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். அதாவது எப்படி அவங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன முடிவு எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆளுங்க. அவங்ககிட்ட கன்னிராசிக்காரங்கிட்ட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது இயற்கையாவே இருக்கும். அவங்களோட வந்து கண்ட்ரோல் கெப்பாசிட்டி அப்படின்றது நல்லா இருக்கும். கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே ஒரு திறமையான ஆட்கள்னு சொன்னா அது மிகையாகாது. அதே மாதிரி செயல்கள்ல செயல் வீரர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க போன வருடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கண்டக சனியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த கண்டக சனினால என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு வருஷமா ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு ரொம்ப வருஷமா இருக்கும், அது வேற. ஆனா பர்டிகுலரா இப்போ ஒரு வருஷம் ரொம்ப சிவியாரிட்டி அதிகமா இருக்கும். அதாவது இதுவரைக்கும் நான் சந்தோஷமா தாங்க இருந்தேன், போன வருஷம் தாங்க இப்படி பிரச்சனை ஆயிட்டே இருக்கு அப்படின்றவங்கலாம் இப்போ இந்த குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப குரு பயிற்சியில 11ல வரக்கூடிய இந்த இது லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்ப மிகைய அள்ளி கொடுக்க போறாரு. அதுதான் இதோட முதல் பலன். மிகைய அள்ளி தொழில்ல வந்து நீங்க என்னென்ன இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அதற்கான பலனை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி இளைய தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 11ஆம் வீடு தான். சில பேருக்கு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிற டிவோர்ஸ் பண்ண பிறகு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்ப சூப்பரான டைம். 11ல குரு வரும்போது ரொம்ப லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு. அப்படிங்கும் போது தொழில ஏற்படுகின்ற அந்த பிணக்குகள்லாம் மாறி உங்களுக்கு எப்படிப்பட்ட ப்ராஃபிட் கொடுக்குமோ அந்த ப்ராஃபிட் அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர வழியில மூத்த சகோதரனோ சகோதரியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமா ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். இவ்வளவு நாள் எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பினால ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்குங்க, மூத்த சகோதரர் இப்படி இருக்காரு, மூத்த சகோதரி இப்படி இருக்காங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். பேசாதவங்களும் வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் இப்ப நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய இந்த 11ஆம் வீட்டு இருக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு கௌரவ பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது சேர்ந்து அலங்கரிக்க போகுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. எந்தெந்த இடத்துல இதெல்லாம் ப்ராஃபிட் வரணுமோ அங்கெல்லாம் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு குரோத்துக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்க ஒரு மீன் பண்ண எங்கேயோ எப்பயோ பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பூம் அப் ஆகும், பெரிய அளவுல உங்களுக்கு ப்ராஃபிட்டா கொடுக்கும். அதே மாதிரி எப்பயோ போட்ட உழைப்புக்கான பலன் இப்ப அதிகமா கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே வரலாம். 11ஆம் இடத்துல குரு வர்றது அவ்வளவு ஒரு நன்மை பண்ண. 11ஆம் இடத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா 11க்குள்ள எந்த கிரகங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் அது லாபத்தை மட்டுமே கொடுக்கும். அப்ப குரு வந்து சம்பாதிக்க வைக்கக்கூடியவர். அவர் 11ல வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். 11ல குரு வர்றது அப்படிங்கிறது லாபத்திலே குரு வர்றாரு. அப்ப நீங்க உழைத்த உழைப்புக்கேற்ற பலன்கள் எல்லாம் 2 மடங்காக ப்ராஃபிட்டை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். இப்ப மட்டும் தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னு வச்சுருவாங்க, அப்படியே டாப் மேட்ச் போடுவீங்க, அப்படியே 100% போடுவீங்க. பட் 100% உங்களுக்கு அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வேற என்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னும் போது தன்னோட இருக்கிற இடத்தை விட பாக்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்ற அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குது, 5ஆம் பார்வைய. அப்ப தைரிய வீரியஸ்தானத்தை பாக்குது, ஜெயஸ்தானத்தை பாக்குதுன்னு சொல்லலாம். அப்ப தைரியமும் இவ்வளவு நாள் நீங்க வந்து ஒரு எதுக்கு பிரச்சனை நம்ம பாட்டு போலாம், இந்த கன்னிராசிக்காரங்களே பொதுவா ஒதுங்குவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நமக்கு எதுக்குப்பா வம்பு, அந்த மாதிரி இடத்துக்கே போவே வேண்டாம். கன்னிராசிக்காரங்க பொதுவாவே எப்படி இருப்பாங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு வம்பு, அவங்ககிட்ட போய் எதுக்கு வம்பு எடுத்துக்கிட்டு
அப்படின்னு ஒதுங்குற ஆளுங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு குற்றம் முன்னாடி நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதலா போயிட்டு என்னன்னு கேட்பீங்க. என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு அந்த தைரியம். அதே மாதிரி தன்னம்பிக்கை ஓங்கக்கூடிய காலம், செயல்திறன் அதிகமாகக்கூடிய காலம், ஏதாவது இருந்தா உடனே கேட்கக்கூடிய காலகட்டம் இது. அப்ப அந்த முயற்சினால ஒரு வெற்றி ஜெயமும் கிடைக்கும். வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு இல்லையா, அப்ப முயற்சியின் மூலமாக இவ்வளவு நாள் எடுத்துன்ற முயற்சி எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கண்டக சனியில பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பேட் டைம் தான் கண்டக சனி தான். அதுல குரு 11ல வர்றது ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப அந்த பார்வை மூலியமும் பலன் கொடுக்கறது அப்படிங்கிற போது இந்த தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பலன் கொடுக்கும். அப்ப இதனால் வரைக்கும் கணவன் மனைக்குள்ள ஒரு பிணக்குகள் இருந்தாலும் இப்ப இல்லற வாழ்க்கை சுபிட்சமாக அமையும். பொதுவா அந்த 3ஆம் இடத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா வீரியஸ்தானம். அது அப்படிங்கும் போது ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு பொண்ணு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த வீரியஸ்தானத்தை பார்ப்பாங்க. இதுதான் முக்கியம். அந்த வீரியஸ்தானத்தை பார்த்து தான் பொண்ணை கொடுப்பாங்க. அது மாதிரி முக்கியமான இடம் அது. அப்ப அதுல குரு பாக்குறாரு அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இனிக்கும். அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப 5ங்கிறது என்ன, 5ல குரு பாக்குறாரு அப்படின்னால ரொம்ப யோகம். இப்ப குரு பாத்தீங்கன்னா 5ல பாக்குறது அப்படிங்கிறது யோகம் மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஸ்தான பலம். திரிகோண ஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்தான பலம் அதிகமா. எப்ப 5ஆம் அதிபதி வலுப்படுமோ அந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா நடக்கும். மனசுதான் 5. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது மனசு ஸ்தானம். அப்படிங்கும் போது நீங்க புத்தியில என்ன நினைக்கிறீங்க, மனசுல என்ன நினைக்கிறீங்க, அது எல்லாமே நடக்கக்கூடிய காட்டும். சரிங்க மேடம், அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. வேற என்ன நல்ல பலன் இருக்கும் அப்படின்னா, மாமன் வகையில சில பிணக்குகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியா. தாய் மாமன் வழி உறவுகள்னால் ப்ராஃபிட் இருக்கும். இல்ல அவங்க பேசாம இருந்தாங்கன்னா இப்ப பேசுவாங்க. அந்த இடத்துல ஸ்லோவா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் காட்டும். நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தை நீங்க சொல்லலாம். பொதுவா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது வேற என்ன இருக்கும், போன ஜென்ம புண்ணியங்கள் எல்லாம் இப்போ கிடைக்கும். குலதெய்வ ஆசி கிடைக்கும். குலதெய்வத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஆசி கிடைக்குதுனாலே அவங்க பொதுவாவே குலதெய்வ ஆசி கிடைச்சாலே அவங்களுடைய கொடியை யாராலையும் அசைக்க முடியாது. அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அவங்கள எப்படி வேணா எழுத்துக்குங்க, ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப இந்த காலகட்ட குலதெய்வ அனுகிரகம் இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேத நூல்கள்ல நல்லா தேர்ச்சி பெறுவாங்க. நல்லா பேச ஆரம்பிப்பீங்க. அதாவது மேடை பேச்சு கூட இப்ப பேச ஆரம்பிப்பீங்க நிறைய பேர். அதே மாதிரி குழந்தைய பிராப்தம் இல்லைன்னா இப்ப குழந்தை நீங்க நினைச்ச வாரிசு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் IVF ஃபெர்டிலிட்டில ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்கன்னா கூட இப்ப ஒரு சூப்பரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல 5ஆம் இடத்துல குரு பாக்குறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க செய்யற எந்த செயல்களும் வெற்றி பெறக்கூடியதாகவும், நல்ல முயற்சிகளை வெற்றி மட்டும் இல்லாம அந்த ஸ்தானம் 5ஆம் இடம் அதிபதி அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் போது உங்க பூர்வ புண்ணிய பலனும் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு மேன்மையான பலன்களே அது கொடுக்க காத்திருக்கு. அடுத்தது 7ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கும் போது திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும். திருமணத்துல நல்ல பலன்கள் ஏற்படும். இப்ப ரொம்ப நாளா லேட் ஆகுது மேடம், மேரேஜ் ஆகல அப்படின்னா மேரேஜ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ரொம்ப நாள் செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்றவங்களுக்கு கூட செகண்ட் மேரேஜ் இப்ப நடக்கும். மேரேஜ் கன்ஃபார்மா நடக்கும். லவ் பண்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய பிராப்தம் அமையும். இந்த காலத்துல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்தை குரு பாக்குற நல்ல மனைவி, நல்ல குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல மனைவி அமைவாங்க. அதே மாதிரி பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த பார்டன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்ப பிசினஸ் பார்ட்னர் வழியில பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். நல்ல பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோடைய நெட்வொர்க் அதிகமாகும். அதே மாதிரி சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை அப்படின்னு கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். சமுதாயத்தினாலே 7. அப்ப அந்த சமுதாயத்தினால மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதனால இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல
உங்களோட தசா புத்தி ஃபேவரா இருக்கா, அவயோகமா இருக்கா, யோகமா இருக்கான்னு பார்க்கணும். யோகமா இருந்ததுன்னா இந்த அஷ்டம சனி, இந்த கண்டக சனிக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த கோச்சார பலன்களுடைய பலன் இன்னும் மும்மடங்கு அதிகமாகறதுக்கு யோக திசையா நடக்குதா, அவயோக திசையா நடக்குதான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்னோட ஜோதிட ஆலோசனைக்கு நீங்க கால் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜன்மகல ஜாதகத்தை பார்த்து பலன் யோக திசையா இருக்கா, அவயோக திசையா இருக்கான்னு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதற்கான பலன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வழிபாடு பரிகாரமாக நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய குரு ஹோரையில கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை குரு ஹோரையில போறது. சாய்பாபா டிவோட்டிஸ் எல்லாம் போலாம். அதே மாதிரி சாய்பாபா டிவோட்டிஸ் எப்பவுமே வியாழக்கிழமை ஆனா கோயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய சாய்பாபா போன்ற ராகவேந்திரா அப்படிங்கிறவங்க எல்லாம் நீங்க பண்ணலாம். ஏன்னா ராகவேந்திரா எல்லாம் பச்சை நிற உடை அப்படிங்கிறதுனால ராகவேந்திரா அப்படிங்கிறது போப்போம். மூட்டை சித்தர் அவரை கூட நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது நல்ல மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சிறக்க குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய முக்கியமானதாகும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். நமோ நாராயணா. நன்றி.